வருங்கால அரசு காவல்துறை அதிகாரிகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 2018 நடந்த 2ம் நிலை காவலர் தேர்வை தான் பார்க்க போகிறோம். தயவு செஞ்சு இந்த வீடியோவை வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நமக்கு ஒரு கொஸ்டினாவது மைண்டில் நிற்கும். அந்த ஒரு கொஸ்டின் மைண்டில் இருந்த கொஸ்டினே நமக்கு எக்ஸாம்பிள் வந்துச்சுன்னா படிக்க வந்து ஈஸியாக இருக்கும். சரிங்களா? சரி, வாங்க கொஸ்டின்குள்ளே போகலாம். உலகிலேயே மிக பழமையான மடிப்பு தொடர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆரவல்லி மலை. உலகிலேயே மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆரவல்லி மலை. உலகிலே மிக பழமையான மடிப்பு தொடர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆரவல்லி மலைத்தொடர். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். உலக பெண்கள் ஆண்டாக ஐக்கிய நாடுகள் சபை அறிவித்த ஆண்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 1978. இந்த 1978 தான் உலக பெண்கள் ஆண்டாக வந்து இந்த ஐக்கிய நாடுகள் சபை வந்து அறிவித்துச்சு. அடுத்து வனமகோத்சவம் என்ற விழா எடுக்கப்படும் மாதம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர். வனமகோத்சவம் என்ற விழா எடுக்கப்படும் மாதம் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம். நெக்ஸ்ட் கொஸ்டின். கடற்கரை பகுதியில் நிலவுவது என்னென்னு பார்த்தீங்கன்னா சமமான காலநிலை. கடற்கரை பகுதிகள் நிலவு வந்து பார்த்திங்கன்னா சமமான காலநிலை. நெக்ஸ்ட்டு 2 மணி 30 நிமிடங்கள் 12 வினாடிகள் என்பதை வினாடிகளாக மாற்றுக. இந்த வினாடிகளாக மாற்றினா எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம வந்து செகண்டாக கன்வெர்ட் பண்ணி எல்லாத்தையும் ஆட் பண்ணால் வந்து 9015 வந்து ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு y = 2x + k என்ற நேர்கோடு 1,2 என்ற புள்ளி வழியே செல்கிறது. எனவே கேயின் மதிப்பு வந்து என்ன கேட்குறாங்க. இப்படி வந்து ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா இந்த 1 2 இருக்குல்ல, அந்த 1 வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும், 2 வந்து ஒய்ன்னு எடுத்துக்கங்க. இப்போ எக்ஸோட மதிப்பு எக்ஸில் இது பண்ணிடுங்க, ஒய்யோட மதிப்பு ஒய்யில் இது போனோன்னா ரெண்டையும் கேன்சல் பண்ணி போட்டால் ஆன்சர் வந்து நமக்கு வந்து 0 கிடைக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு கண்கோளத்தின் வெளியடுக்கில் டேஸ் உள்ளது ஸ்க்ளீரா. கண்கோள அடுக்கில் வெளியடுக்கில் டேஸ் உள்ளது ஸ்க்ளீரா. நெக்ஸ்ட்டு ஒரு வானியல் அலகு என்பது வந்து எவ்வளோன்னு கேட்குறாங்க. 1.496 × 10⁻11 மீட்டர். ஒரு வானியல் அலகு என்பது 1.496 × 10⁻11 மீட்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். கதிர்வீச்சின் அளவு டேஸ் என்ற அலகால் அளவிடப்படுகிறது ராட்சசன். கதிர்வீச்சு அளவு டேஸ் என்ற அலகால் அளவிடப்படுகிறது ராட்சசன். நெக்ஸ்ட் கொஸ்டின். செல்லின் தற்கொலை பைகள் டேஸ் ஆகும். செல்லின் தற்கொலை பைகள் டேஸ் ஆகும் லைசோசோம்கள். இந்த லைசோசோம்களை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா செல்லோட தற்கொலை பைகள் என்று சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். முதல் ஊசல் கடிகாரம் எப்போ வந்து வடிவமைக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1657. இந்த 1657 தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா முதல் ஊசல் கடிகாரம் வந்து வடிவமைக்கப்பட்டுச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின். கரிம சேர்மங்களை கரைக்கும் நீரற்ற கரைப்பான் எதுன்னு பார்த்தீங்கன்னா பென்சில். கரிம சேர்மங்களை கரைக்கும் நீரற்ற கரைப்பான் எதுன்னு பார்த்தீங்கன்னா பென்சின். இந்த பென்சின் தான் வந்துட்டு கரிம சேர்மங்களை கரைக்கும் நீரற்ற கரைப்பான்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு இலையானது பை போன்ற அமைப்பாக மாறியுள்ள தாவரத்தின் பெயர் வந்து நெப்பந்தஸ். இந்த நெப்பஸ் வந்து எப்படி இருக்கும் பார்த்தோன்னா பை போன்ற இலை போன்ற பையின்னு வந்து சொல்லுவாங்க, அமைப்பாக மாறி இருக்குன்னு என்று சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நகரும் தன்மையற்ற ஸ்போர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது. எப்லோனோட் ஸ்போர்கள் என்று அழைக்கப்படுவது. எப்லோனோனஸ் ஸ்போர்கள் வந்து நகரும் தன்மையற்ற ஸ்போர்கள் என்று அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின். இரத்தம் முறைதல் மற்றும் இரத்த இழப்பை தடுப்பது வந்து த்ரம்போசைட்டுகள். இரத்தம் முறைதல் மற்றும் இரத்த பை இழப்பை தடுப்பது வந்து த்ரம்போசைட்டுகள். இரத்தம் முறைதல் மற்றும் இரத்த இழப்பை தடுப்பது வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா த்ரம்போசைட்டுகள். நெக்ஸ்ட் கொஸ்டின். சுபாஷ் சந்திர போஸ் வருகை தந்த ஊர் எதுன்னு கேட்குறாங்க. மதுரை. சுபாஷ் சந்திர போஸ் வருகை தந்த ஊர் எதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரை. சுபாஷ் சந்திர போஸ் வருகை தந்த ஊர் மதுரை. நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழ் எண்களை கூட்டுக. கா + ஊ. காங்கிறது வந்து 1, ஊங்கிறது வந்து 2ன்னு சொல்லியிருக்காங்க. இதை ஆட் பண்ணால் ஆன்சர் வந்து நமக்கு 3 கிடைக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். சரையு நதி தற்போது எந்த மாநிலத்தில் உள்ளது. உத்தரப்பிரதேசம். சரையு நதி தற்போது எந்த மாநிலத்தில் உள்ளது. உத்தரப்பிரதேசம். சரையு நதி தற்போது எந்த மாநிலத்தில் உள்ளது. உத்தரப்பிரதேசம். நெக்ஸ்ட் கொஸ்டின். உலக புத்தக நாள் கொண்டாடப்படும் நாள் ஏப்ரல் 23. உலக புத்தக நாள் கொண்டாடப்படும் டே வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 23. உலக புத்தக நாள் கொண்டாடப்படும் நாள் ஏப்ரல் 23. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆயம் என்பதன் பொருள் தோழியர் கூட்டம். ஆயம் என்பது பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா தோழியர் கூட்டம்.
ஆயம் என்பதன் பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா தோழியர் கூட்டம். நெக்ஸ்ட் கொஸ்டின், முகமது கஜினியால் தோற்கடிக்கப்பட்ட சாயி மரபைச் சேர்ந்த இந்து அரசர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெயபாலர். இந்த ஜெயபாலர் தான் வந்துட்டு முகமது கஜினியால் தோற்கடிக்கப்பட்ட சாயி மரபைச் சேர்ந்த இந்து அரசர்னு சொல்கிறாங்க. முகமது கஜினியால் தோற்கடிக்கப்பட்ட சாயி மரபைச் சேர்ந்த இந்து அரசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெயபாலர். நெக்ஸ்ட் கொஸ்டின், காரன்வாலிஸ் பிரபு காவல்துறை ஆணையத்தை நியமித்த இடம் எதுன்னு கேட்குறாங்க. கொல்கத்தா. காரன்வாலிஸ் பிரபு காவல்துறை ஆணையத்தை நியமித்த இடம் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா கொல்கத்தா. இதுலேயே காவல்துறை ஆணையத்தை உருவாக்கியவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா காரன்வாலிஸ் பிரபு தான் உருவாக்கியிருப்பார். அந்த பிளேஸ் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கொல்கத்தாவில் இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், இரண்டாம் உலகப்போர் முடிவுக்கு வந்த பின் இங்கிலாந்தின் பிரதமராக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிளைமெண்ட் அட்லி. இரண்டாம் உலகப்போர் முடிவுக்கு பின் இங்கிலாந்தின் பிரதமராக பதவியேற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிளைமெண்ட் அட்லி. இரண்டாம் உலகப்போர் முடிவுக்கு பின் இங்கிலாந்தின் பிரதமராக பதவியேற்றவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா கிளைமெண்ட் அட்லி. இயேசு சபை என்ற அமைப்பை நிறுவியவர் இக்னேசியஸ் லயோலா. இயேசு சபை என்ற அமைப்பை நிறுவியவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா இக்னேசியஸ் லயோலா. அவர் தான் நிறுவியிருக்காருன்னு சொல்கிறாரு. தமிழ்நாட்டில் மிக சிறந்த சமூக சீர்திருத்தவாதி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஈவே ராமசாமி. தமிழ்நாட்டில் மிக சிறந்த சமுதாய சீர்திருத்தவாதி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஈவே ராமசாமி. தமிழ்நாட்டில் மிக சிறந்த சமூக சீர்திருத்தவாதி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஈவே ராமசாமி. நெக்ஸ்ட்டு, இந்த இங்கிலீஷ்லாம் நமக்கு இப்போ வந்துட்டு சிலபஸ்லேருந்து எடுத்துட்டாங்க. ஸோ இந்த இங்கிலீஷ் கொஸ்டின் நமக்கு தேவையில்லை. நெக்ஸ்ட் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா வேதாந்த பாஸ்கர் என பாராட்டப்படுவது யாருன்னு பார்த்தீங்கன்னா பசும்பொன் முத்துராமலிங்கர். வேதாந்த பாஸ்கர் என பாராட்டப்பெற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பசும்பொன் முத்துராமலிங்கர். நெக்ஸ்ட் கொஸ்டின், முதுமொழி காஞ்சி டேஸ் வகையை சார்ந்து டேஸ் நூல் வகையை சார்ந்துன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றுன்னு சொல்கிறாங்க. முதுமொழி காஞ்சி எந்த நூல் வகையை சார்ந்ததுன்னு கேட்டாங்கன்னா 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று தான் முதுமொழி காஞ்சி. ஜி போப் தன்னுடைய டேஸ் அகவையில் சமய பணியாற்றிய தமிழகத்திற்கு வந்தார். 19. இது கன்னித்தமிழனுக்கு வேணுமையாடா, உயிர் கம்மன் கவியனுக்கு வேணுமையடா என பாடியவர் கா. சச்சிதானந்தன். கன்னித்தமிழனுக்கு வேணுமையடா, உயிர் கம்மன் கவியனுக்கு வேணுமையடா என பாடியவர் கா. சச்சிதானந்தன். உலகத்தமிழ் ஆராய்ச்சி கழகம் தோன்ற காரணமானவர் சாலை இளந்திரையன். உலகத்தமிழ் ஆராய்ச்சி கழகம் தோன்ற காரணமானவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாலை இளந்திரையன். உலகத்தமிழ் ஆராய்ச்சி கழகம் தோன்ற காரணமானவர் சாலை இளந்திரையன். நெக்ஸ்ட் கொஸ்டின், சோடியம் நீருடன் வினைபுரிந்து டேஸ் வாயுவை வெளியிடுகிறது. H2. சோடியம் நீருடன் வினைபுரிந்து டேஸ் வாயுவை வெளியிடுகிறது. H2. சோடியம் நீருடன் வினைபுரிந்து டேஸ் வாயுவை வெளியிடுகிறது. H2. நெக்ஸ்ட் கொஸ்டின், இதய துடிப்பு, இரத்த குழல்கள் சுருக்கம், மூச்சு விடுதல் போன்ற செயல்களை ஒழுங்குபடுத்தும் பல்வேறு அனிச்சை செயலின் மையமாக டேஸ் செயல்படுகிறது. முகுளம். இதய துடிப்பு, இரத்த குழல்கள் சுருக்கம், மூச்சு விடுதல் போன்ற செயல்களை ஒழுங்குபடுத்துவதன் பல்வேறு அனிச்சை செயல்களின் மையமாக முகுளம் தான் செயல்படுது. நெக்ஸ்ட் கொஸ்டின், கடல் மட்ட அளவில் வளிமண்டல அழுத்தத்தின் மதிப்பு 10⁵ N/m². கடல் மட்ட அளவில் வளிமண்டல அழுத்தத்தின் மதிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா 10⁵ N/m². ஒமேகா 3 கொழுப்பு அமிலம் எதில் அதிகமாக உள்ளதுன்னு கேட்டால் மீன் தான். இந்த ஒமேகா 3 கொழுப்பு அமிலம் எதில் வந்து அதிகமாக இருக்குதுன்னு கேட்டால் இதுக்கு ஆன்சர் வந்து மீன். ஒமேகா 3 கொழுப்பு அமிலம் எதில் அதிகமாக உள்ளதுன்னு கேட்டால் மீன். ராக்கெட்டில் பயன்படுத்தப்படும் எரிபொருள் திரவ ஹைட்ரஜன். ராக்கெட்டில் பயன்படுத்தப்படும் எரிபொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா திரவ ஹைட்ரஜன். ராக்கெட்டில் பயன்படுத்தப்படும் எரிபொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா திரவ ஹைட்ரஜன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா
ம் மனித உரிமைகள் தினமாக கடைபிடிக்கப்படும் நாள் என்னன்னா டிசம்பர் 10. இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா?